ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தெரி ட்ரீம் கிச்சன். ரொம்ப நாளாச்சு லாங் வீடியோஸ் போட்டு. இன்னைக்கு சூப்பராகவே இன்ட்ரெஸ்டிங்கான மோட்டிவேட்டிங்கான ஒரு வீடியோ தான் நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்னைக்கு என்னோட கேக் ஜேர்னியில் ரொம்பவே முக்கியமான ஒரு சில விஷயங்களை நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். பெண்கள் வந்து ஒரு விஷயத்தில் நாம் வந்து முயற்சி பண்ணி அதில் சக்ஸஸ் ஆகணும்னு நினச்சா நம்ம அதில் வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதுலேருந்து நம்ம நிறைய கற்றுக்கவும் செய்வோம். அதுக்கான ஒரு சில விஷயங்களையும் நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்க்குற இந்த செல்ஃபில் வந்து நான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒரே ஒரு செல்ஃப், அதுலேயும் பாதி தான் வந்து கேக்கோட திங்ஸ் வந்து வச்சுருப்பேன். இப்போ ஃபுல்லாகவே வந்து கேக் திங்ஸ் தான் வந்து இருக்குது. இது எல்லாமே கிறிஸ்மஸ் நியூ இயருக்காக வாங்கியிருக்கேன். இது எல்லாமே ஒரு நாளில் வாங்கின விஷயம் இல்லை. இதுக்கு வந்து 1 year வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த ஓடிஜி வந்து கேக் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நான் வந்து செஞ்சு ஒரு 8 months கழிச்சு அதுக்கான அந்த இன்கமில் நான் வந்து வாங்கின ஒரு ஓடிஜி தான். ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன். அதோட லிங்க் வந்து தேவைப்பட்டால் கேளுங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து கொடுக்குறேன். இது வந்து கிறிஸ்மஸோட ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து நான் வந்து செஞ்சு எடுத்து வெளியில் வச்சுருக்கிறேன். ப்ளம் கேக் ஆர்டர்ஸ் தான். என்னையும் நம்பி வந்து நிறைய பேர் வந்து ப்ளம் கேக் வந்து ஆர்டர்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. நான் ப்ளம் கேக் கிளாஸ் வந்து ஆன்லைனில் வந்து அட்டன் பண்ணியிருந்தேன். அதுக்கான சாம்பிளும் வந்து செஞ்சு டேஸ்ட்டுக்கு வந்து நான் கொடுத்துருந்தேன். அது பிடிச்சி வந்து எனக்கு வந்து கேட்டாங்க. எல்லாமே என்னோட ரிலேட்டிவ்ஸ் தான் வந்து கேட்டாங்க. கிறிஸ்மஸுக்கு முந்தின நாள் வந்து நான் வந்து ப்ளம் கேக்ஸ் வந்து ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். இப்போ இது வந்து 3 days முன்னே வந்து நான் வந்து எடுத்துட்டு இருக்கேன். Day 1 வந்து இந்த ஆர்டர்ஸ் எல்லாம் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சிருந்தேன். நெக்ஸ்ட்டு Day 2 நைட் வந்து நீங்கள் பார்க்குறீங்க. இது எல்லாம் Day 2ல் வந்து நான் வந்து மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் இது, அதாவது ப்ளம் கேக்ஸாக இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் டே ஒரு 5 kg, நெக்ஸ்ட் டே ஒரு 5 kg, அப்புறம் அது கூடவே வந்து ப்ரௌனி ஆர்டர்ஸ் வந்து இருந்தது. ப்ரௌனி 1 kg வந்து செஞ்சுருக்கிறேன். ப்ளம் கேக் வந்து ரிச் ப்ளம் கேக் வந்து 1 kg வந்து இருந்திருந்தது. இது எல்லாத்தையும் வந்து நைட்டு வந்து நான் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு எனக்கு வந்து 1 o'clock ஆச்சு. இது வந்து Day 2ல் நைட் வந்து எடுத்திருக்கிறேன். கூடவே வந்து புட்டிங் கேக் ஆர்டர்ஸ் வந்து இருந்தது. அதையுமே நான் வந்து அதில் 2 kg இருந்தது. 1 kg நைட் வந்து கம்ப்ளீட் பண்ணேன். 1 kg மார்னிங் வந்து செய்யலான்னு சொல்லிட்டு. இது எல்லாமே முடிக்கிறதுக்கு வந்து எனக்கு கரெக்டாக எப்போவுமே தினமும் 1 o'clock 2 o'clock கிட்ட கூட வந்து ஆகிடும். இன்னைக்கு டே ஃபுல்லாகவே இந்த கேக் கூட தான் வந்து நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன். கிறிஸ்மஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி 3 நாள்ல இருந்து நம்மளோட கேக் வந்து ஃபுல்லாக, நம்ம வீடு ஃபுல்லாக கேக் ஸ்மெல் தான் வந்து இருந்தது. மறுநாள் வந்து இந்த புட்டிங் கேக்கும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நமக்கு வந்து கிறிஸ்மஸ்க்கு முந்தின நாள் வந்து ரசமலாய் கேக் ஆர்டர்ஸும் வந்து ஒன்று வந்திருந்தது. ரசமலாய் கேக்கு, அப்புறம் வந்து இன்னும் ஒரு 2 கேக் ஆர்டர்ஸும் கூடவே வந்து வந்திருந்தது. இது எல்லாத்தையும் நான் எப்படி மேனேஜ் பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு கிறிஸ்மஸுக்கு வந்து ஒரு 2-3 monthsக்கு முன்னவே வந்து ஒரு சில திங்ஸ் நமக்கு ஆர்டர் வருதோ இல்லையோ, நமக்கு அதுக்கு என்ன பேக்கிங் மெட்டீரியல்ஸ் வேணும், நம்ம இப்போதான் ஸ்டார்ட் பண்ணுறோம், அதை பற்றி எந்த ஒரு ஐடியாஸும் வந்து கிடையாது. ஆனால் நான் வந்து இதை எப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு ரொம்ப வந்து ஒரு 3 monthsக்கு முன்னாடி எனக்கு ஆர்டர் வருமா இல்லையான்னு எனக்கு வந்து தெரியாது. ஆனால் கேக்கில் வந்து சேர்த்த ஒரு சில காசில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து முயற்சி பண்ணி ஒரு சில திங்ஸ் வந்து இந்த பேக்கிங் மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், அதுக்கான திங்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே நான் தேடி தேடி வாங்கி வச்சேன். இது வந்து கிறிஸ்மஸ்க்கு முந்தின நாள் வந்து யார் யாருக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்றத வந்து நான் வந்து பேக் பண்ணி தனியாக வந்து எடுத்து வச்சிருந்தேன். நிறைய வீடியோஸ் வந்து நான் எடுக்கலை, கொஞ்சமாக ரேண்டமாக எடுத்த வீடியோஸை தான் நான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். வீடியோ எடுக்கிறதுக்காக டைம் இல்லை, அதனால தான் நான் வந்து எந்த ஒரு வீடியோஸுமே எடுக்கலை. இது வந்து கிறிஸ்மஸ்க்கு முந்தின நாள் நைட்டு ஒரு ரெட் வெல்வெட் கேக் வந்து ஆர்டர் இருந்தது. அதனால தான் வந்து செஞ்சிருந்தேன். இந்த கேக்கோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தாங்க. எல்லாருமே வந்து எனக்கு ஆர்டர்ஸ் கொடுத்த எல்லாருமே என்னோட ரிலேட்டிவ்ஸ் தான். ஏன்னா அவங்க வந்து நிறைய பேருக்கு வந்து ப்ளம் கேக் வந்து கொடுப்பாங்க. அவங்களுக்கு வந்து கொடுக்கறதுனால நிறைய பேருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியே என்கிட்ட வந்து ஆர்டர்ஸ் வந்து கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் இந்த ஒரு கேக் வந்து எனக்கு வந்து பிளெயின் கேக்காக, க்ரீம் எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி இந்த கேக் வந்து நான் வந்து ஒரு 2 to 3 times தான் நான் வந்து செஞ்சுருக்கேன். பட் கிறிஸ்மஸ் அன்னைக்கு செய்யும்போது ரொம்பவே பயமாக இருந்தது. திடீர்னு வந்து இப்படி கேட்குறாங்களே, நம்மளால செஞ்சு கொடுக்க முடியுமா, அதுவும் 70 piece கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க. சரி நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேக் வந்து இப்போ Day 3 கிறிஸ்மஸ்க்கு முந்தின நாள் நைட்டு வந்து நான் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த கேக் வந்து செய்யும்போது டைம் வந்து 1:30. பட் வந்து இந்த கேக்கோட அவுட்புட் இவ்வளோ சூப்பராக வரும்னு சொல்லிட்டு நான் நம்பவே இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி செஞ்சிருக்கேன், ஆனால் இந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக எனக்கு வந்து வருமா அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருந்தது. ஆனால் அதோட டேஸ்ட்டுக்கு வந்து ரொம்பவே எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருந்தது. கிறிஸ்மஸ் அன்னைக்கு முன்னாடி இந்த கேக் வந்து நைட்டே நான் டெலிவரி பண்ணிட்டேன். மறுநாள் திருப்பியும் வந்து ஒரு 1/2 kg எனக்கு வேணும்னு சொல்லி திருப்பி வந்து ஆர்டர் வந்து கேட்டிருந்தாங்க. இது எல்லாமே கிறிஸ்மஸ்க்கு முந்தின நாள் நைட் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். ப்ரௌனி வந்து ஒரு 3 kg கிட்ட வந்திருந்தது. புட்டிங் கேக் வந்து 1/2 kg, அப்புறம் இந்த பீஸ் கேக் வந்து ஒரு 70 piece வந்து அன்னைக்கு செஞ்சிருந்தது.
அப்புறம் கிறிஸ்மஸ் அன்னைக்கு எனக்கு வந்து சரி எல்லா வேலையும் நம்ம பேக் பண்ணி கொடுத்தாச்சு, கிறிஸ்மஸ் அன்னைக்கு நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஆனால் கிறிஸ்மஸ் அன்னைக்கு எங்கள் ரிலேட்டிவ்ஸில் ஒருத்தங்களுக்கு வந்து அவங்க பொண்ணுக்கு வந்து பர்த்டே. அவங்க வந்து 3 kg கிட்ட வந்து ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. 2 kg ஒயிட் ஃபாரஸ்ட், அடுத்து 1/2 kgயில் வந்து ஒரு 3 கேக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதை தான் நீங்கள் வந்து பார்க்குறீங்க. இது வந்து 1 kg ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்கு. ஆனால் எல்லாருக்குமே டேஸ்ட் ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது. இந்த ஒரு நாளுக்காக நான் ஒரு 1 year வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறேன். அதில் வந்து நிறைய ஏற்ற இறக்கங்கள் வந்து எனக்கு வந்து வந்திருக்கு. ஒரு சில ஆனால் கேக்கோட டேஸ்ட் மட்டும் நம்ம வந்து எந்த விதத்துலையுமே வந்து குறைக்கக்கூடாது. நம்ம வந்து இதை பெர்ஃபெக்டாக செய்யணும். ஒவ்வொரு கேக் செய்யலுமே ரொம்ப வந்து பயந்துக்கிட்டே தான் செய்வேன். அவங்க வந்து ரிவ்யூ சொன்னதுக்கப்புறம் தான் அந்த கேக் வந்து செஞ்சதுக்கான ஒரு மர திருப்தியே வந்து கிடைக்கும். இந்த கேக் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு கேக்கை பற்றின ஒரு ஐடியாவுமே வந்து கிடையாது. நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை வந்து நான் வந்து நிறைய வந்து கற்றுக்கிட்டேன். இதை எப்படி பண்ணலாம், அதை அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டேன். நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கும்போது நம்ம வந்து மென்டலி வந்து ரொம்பவே வந்து டிஸ்டர்ப் ஆகிறோம். ஆனால் வந்து நம்ம வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணது தான் வந்து இந்த கேக் ஜேர்னியும் முக்கியமாக என்னோட வந்து டியூஷன் அப்படின்னு வந்து சொல்லலாம். நம்ம மனசுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த மனசுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வந்து செய்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போதே நாம் வந்து சக்ஸஸ் ஆகிட்டோம் அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கலாம். கண்டிப்பாக பெண்கள் யாருமே வந்து வீட்டிலே இருக்காதீங்க மீன்ஸ் வந்து எதுவுமே செய்யாமல் இருக்காதீங்க. ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம லைஃப்பில் வந்து நம்ம நினைக்கிற சக்ஸஸை நம்மளால் வந்து அடைய முடியும். நம்மளை வீட்டில் எல்லோரும் நல்லாவே பார்த்துக்கிட்டாலுமே சரிதான், நம்ம படித்ததுக்காக இருக்கட்டும், நம்மளோட சக்ஸஸில் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு நம்ம வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். எப்போவுமே குழந்தைங்கள வளர்க்குறது, வீட்டை பார்க்குறது, இது எல்லா பொறுப்புமே வந்து நமக்கு உண்டு. அது கூடவே வந்து நம்மளோட ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட்டை நம்ம வந்து உயர்த்துறதுக்கு நாம் என்ன பண்ணணும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பாக எல்லா பெண்களும் கண்டிப்பாக உங்களுக்குள்ளேயும் வந்து ஒரு திறமைகள் வந்து இருக்கும். அதை வெளிக்கொண்டு வர்றதுக்கான ஒரு டைமாக வந்து நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிற அந்த ஃப்ரீ டைமை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணலாம், என்ன பண்ணால் நம்மளால் சக்ஸஸ் ஆக முடியும், உங்களுக்கு என்ன தெரியும், அதுலேருந்து நம்ம வந்து என்ன கற்றுக்கலாம் அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் உட்காந்து வந்து யோசிச்சு பாருங்கள். குழந்தைங்கள அனுப்பிட்டு நாம் வந்து வீட்டில் தனியாகவே இருக்கும்போது நம்ம மனசுக்குள்ளே வந்து நிறைய கேள்விகள் நம்மளை நாமே வந்து கேட்டுப்போம். நம்ம ஏன் இப்படி வீட்டிலே இருக்கோம், நம்ம இதுக்காக தான் நம்ம வந்து படிச்சுட்டு நம்ம இப்படி வீட்டில் இருக்கோமே. ஹஸ்பண்ட் நமக்காக எல்லாமே வந்து செஞ்சு கொடுப்பாங்க. பட் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப்பை நம்ம வந்து பண்ணும்போது நமக்கு மனசுக்குள்ளே வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் வரும். அதை வந்து நம்மளால் சொல்லவே முடியாது. நம்மளும் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கோம் அப்படின்றத நம்ம வந்து அவங்களுக்கு வந்து காட்டும்போது அவங்களுக்கு நம்மளோட இன்கம் வந்து ரொம்ப பெருசாக இல்லைனாலும் அது வந்து கொடுக்குற ஹாப்பினஸ் ரொம்பவே வந்து தனிதான். நம்மளை பார்த்து தான் நம்மளோட குழந்தைங்களும் வளர்றாங்க. நம்ம வீட்டிலே வந்து இருக்கும்போது அப்பா வந்து வெளியில் போகிறாங்க, வேலை பார்க்குறாங்க, அதுன்றதை வந்து குழந்தைங்களால புரிஞ்சுக்க முடியும். நம்ம வீட்டிலே இருக்கும்போது அம்மாவோட வேலை வந்து இந்த பாத்திரம் கழுவுறது, வீடு பெருக்கிறது, துணி துவைக்கிறது, நம்மளை பார்த்துக்கிறது, இது மட்டும்தான் அப்படின்றது குழந்தைங்களோட மனசில் வந்து ஆழமாக வந்து பதிஞ்சிடும். பட் அவங்க வளர்ந்த பிறகும் பெண் குழந்தைங்கள் வந்து அந்த மாதிரி தான், அம்மா இப்படி தானே இருக்கிறாங்க, நம்மளும் இப்படி தான் இருப்போன்ற மைண்ட் வந்து அவங்களுக்கு வந்து வந்துடவே கூடாது. அவங்க முன்னாடி நாம் எவ்வளோ வந்து பிஸியாக இருக்கும், நம்ம அம்மாவால் இவ்வளோ வந்து பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களும் வந்து யோசிக்கணும். அம்மாவால் பண்ண முடியுதுன்னா நம்மளாலையும் பண்ண முடியுன்ற மைண்ட் செட்டை குழந்தைங்கள்லேருந்தே அவங்களுக்கு நாம் வந்து வளர்க்கணும். இந்த கோலை நான் வந்து உங்ககிட்ட ஏன் காட்டுறேன் அப்படின்னா, நான் வந்து கேக் செய்யும்போது என்னோட ஃபேமிலி, என்னோட அக்கா பசங்கள்லேருந்து எல்லாருமே எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. என்னோட அக்கா பொண்ணு தான் இந்த கோலம் வந்து போட்டிருக்கிறா. ஈவினிங் வந்து அவள் எனக்கு வந்து போட்டா இந்த கோலம். அவள் வந்து இப்படி கோலம் போடுவான்றதை என்னால் நம்பவே முடியல. 5th standard தான் வந்து படிக்கிறான். எனக்கு வந்து நான் கேக் ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணி எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்தது என்னோட ஃபேமிலி. இந்த 3 நாள் நான் வந்து கேக் வந்து நைட்டும் பகலும் வந்து செய்யும்போது என்னோட குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்கு அண்ணி வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. என்னோட அண்ணி குழந்தைங்க, என்னோட அக்கா பசங்க, நான் வந்து வேலை பார்க்குறத பார்த்துட்டு அடிக்கடி வந்து இந்த கேக் செய்யும்போது நம்ம வந்து பாத்திரம் வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சைட் பை சைடு நம்ம வந்து க்ளீன் பண்ணாதான் நெக்ஸ்ட்டு நமக்கு கேக் செய்யும்போது நம்ம வீட்டில் வந்து செய்கிறோம் வந்து நிறைய திங்ஸ் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். அது எல்லாமே க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து அடுத்த கேக்கை வந்து எந்த ஒரு டிலேயும் இல்லாமல் நம்மளால் பண்ண முடியும். ஸோ வந்து அந்த 3 நாள் வந்து ரொம்பவே நான் போட்ட ஹார்ட் ஒர்க் தான். நீங்கள் பார்க்குற இத்தனை கேக்ஸுமே வந்து கிறிஸ்மஸ்க்கு ஓரளவுக்கு நிறையவே வந்து ஆர்டர்ஸ் வந்து வந்தது. அதாவது லாஸ்ட் டைம் ஆர்டர்ஸ் கூட நமக்கு வந்து இந்த மாதிரி கேக்ஸ் எல்லாம் லாஸ்ட் டைம் ஆர்டர்ஸாக நமக்கு வந்து வந்த கேக்ஸ் தான். ஆனாலும் நம்மளால் முடியும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வந்து பண்ணால் கண்டிப்பாக நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும். கிறிஸ்மஸ்க்கு ஓரளவுக்கு வந்து நான் வந்து கேக்கோட ஆர்டர்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் நம்மளோட கேக்ஸ் வந்து ப்ளம் கேக்லாம் வெளியில் நிறைய பேருக்கு வந்து போயிருக்கு. நம்மக்கிட்ட வாங்குறவங்கலேருந்து அவங்க நிறைய பேருக்கு கொடுக்கறதுனால அவங்களுக்கு நிறைய பேருக்கு நம்ம கேக் செய்கிறோம் அப்படின்றது நமக்கு வந்து தெரிஞ்சுது.
ஸோ வந்து அவங்களும் வந்து நிறைய வந்து நியூ இயர்க்கு வந்து எனக்கு வந்து கேக் ஆர்டர்ஸ் வந்து லாஸ்ட் டே வரைக்கும் வந்து வரவே இல்லை. ஆனால் முந்தின நாள் வந்து மதியத்தில் இருந்து எனக்கு வந்து கேக் ஆர்டர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்தது. நம்மளோட ஆர்டர்ஸில் வந்து ப்ரௌனி டேஸ்ட் வந்து இப்போ எல்லாருக்குமே ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது. ப்ரௌனி, பிளாக் ஃபாரஸ்ட், ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்ஸ் வந்து நிறைய பேருக்கு பிடிச்சது. இந்த ப்ளம் கேக்லாம் வந்து கிறிஸ்மஸ் ஆர்டர் முடிஞ்சு ஒரு 2 days கழிச்சு வந்த ஆர்டர்ஸ் வந்து, அதாவது என்கிட்ட வாங்கினவங்க திருப்பி ஒருக்கா வந்து இந்த ப்ளம் கேக் நல்லா இருக்கு அப்படி சொல்லிட்டு வாங்கின ஒரு கிறிஸ்மஸ் ப்ளம் கேக் ஆர்டர் தான் வந்து இது. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே வந்து ஹாப்பினஸ்ஸாக இருந்தது. இந்த தடவை வந்து நமக்கு வந்து கிறிஸ்மஸில் வந்து ப்ளம் கேக், ப்ரௌனி அண்ட் க்ரீம் கேக் வந்து ஒரு நார்மலான ஒரு அளவு தான் வந்து கிறிஸ்மஸ்க்கு வந்து இருந்தது. அதிகமாக போனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌனியும் ப்ளம் கேக் தான். இப்போ இந்த ப்ரௌனி ப்ளம் கேக்கோட டேஸ்ட் வந்து நிறைய பேருக்கு பிடிச்சி நியூ இயர்க்கு நிறைய பேர் வந்து ப்ரௌனிஸும் நம்மக்கிட்ட வந்து ஆர்டர் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த ப்ரௌனி எல்லாமே வீட்டுக்கு வந்து டேஸ்ட்டுக்காக நான் வந்து செஞ்சு சாப்பிட்றதுக்காக வந்து ஸ்டார்ட் பண்ணதான் இந்த ப்ரௌனி. பட் அதில் வந்து இவ்வளோ ஆர்டர்ஸ் வந்து நான் வந்து செஞ்சு கொடுப்பேன் அப்படின்றது வந்து நான் வந்து நினைக்கவே இல்லை. பட் வந்து எனக்கு இது வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இந்த ப்ரௌனி ரெசிபி வீட்டுக்காக நம்ம பண்ணது இப்போ ஒரு பிஸ்னஸாக வந்து கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் தேடினீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக நம்மளால் சக்ஸஸ் ஆக முடியும். இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் நியூ இயர் வந்து கேக்கு. நியூ இயர்க்கு நமக்கு வந்து மொதல் ஆர்டர் வந்து இதுதான். 1 week முன்னாடியே வந்தது. ஆனால் இது ஒரு பர்த்டே, அவங்களுக்கு நியூ இயர் அன்னைக்கு அவங்களோட பொண்ணுக்கு வந்து பர்த்டே. இதுதான் ஃபர்ஸ்ட் ஆர்டர். இது மட்டும்தான் எனக்கு முதல்ல நியூ இயர்க்குன்னு வந்த ஆர்டர். மற்ற இனிமேல் நான் காட்டுற எல்லாமே எனக்கு நியூ இயர் அன்னைக்கு மத்தியானம் அந்த மாதிரி வந்த ஆர்டர்ஸ் தான். இது எல்லாமே வந்து நம்ம கேட்க அன்னைக்கு வந்து நம்ம வந்து முந்தின நாள் நைட்டுக்குள்ளே இதெல்லாம் நம்ம வந்து பண்ணுறதா. நியூ இயருக்கு முந்தின நாளும் நியூ இயர் அன்னைக்கும் நமக்கு வந்து ஆர்டர்ஸை தான் நான் வந்து உங்ககிட்ட வந்து காட்டிக்கிட்டு இருக்கேன். நியூ இயர்க்கு வந்து நமக்கு வந்து நிறையவே வந்து கேக் ஆர்டர்ஸ் தான் வந்து நிறைய இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் நான் செஞ்ச 2 kg கேக் வந்து இதுதான். ரொம்ப பயந்துக்கிட்டே செஞ்சது. எனக்கு இதுக்கான பேக்கிங் மெட்டீரியல்ஸ் எதுவுமே கிடையாது. நான் வந்து 1 kg ஸ்கொயரில் செஞ்சு 1 kgக்கு கீழே வைக்கிற பேஸ் அட்டையை வந்து நான் 2ஆக ஜாயின் பண்ணி அதுக்கும் கீழே வந்து ஸ்ட்ரென்த்துக்காக நான் வந்து இன்னொரு ஒரு 1 kg அட்டையை வந்து நடுவில் வந்து வச்சு அதை கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங் ஆக்கி அதுக்கு மேலே இந்த இதை வந்து நான் 2 kg வந்து பார்த்தேன். அதே மாதிரி 1 kg பேக் பண்ணுற அதே பாக்ஸை வந்து நான் வந்து 2 kgக்காகவும் வந்து ரெடி பண்ணி அதை வந்து பேக் பண்ணி நான் வந்து கொடுத்தேன். என்னோடய ஃபர்ஸ்ட் நியூ இயர் 2 kg கேக், என்னோடய ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து கம்ப்ளீட்டாக 2 kg செய்கிறது இந்த டைம் மட்டும்தான். நான் 2 kg இல்லை 1 kg செஞ்சு கொடுத்துட்றேன்னு கேட்டேன். இல்லை எனக்கு 2 kg தான் வேணும்னு சொல்லி வந்து கேட்டிருந்தாங்க. என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே தான் இந்த ஆர்டரை வந்து நான் வந்து எடுத்தேன். ஏன் நம்மளால் முடியாதுன்னு யோசிச்சு பண்ணதுக்கப்புறமா நம்மளால் இதையும் வந்து பண்ண முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு வந்து நியூ இயர் அன்னைக்கு வந்த ஒரு ப்ரௌனி ஆர்டர் தான். நம்ம வந்து ப்ரௌனி வந்து ஃபஸ்ட்டு பீஸாக வந்து கொடுத்துட்ருந்தோம். அதுக்கப்புறம் அவங்க டபுள் சாக்லேட் வந்து கேட்டாங்க. இப்போ அதுக்கு மேலே நம்மளால் இந்த மாதிரி சாக்லேட்டை வந்து மெல்ட் பண்ணி ஊற்றி அதை வந்து நம்ம வந்து டெக்கரேட் பண்ணி கொடுக்குற அளவுக்கு இப்போ நிறைய பேர் வந்து நியூ இயர்க்கு வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ப்ரௌனியுமே வந்து டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக. இதில் வந்து நம்ம நிறைய நட்ஸும் வந்து போட்டு நம்ம வந்து கொடுத்துருந்தோம். ஸோ எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு வந்து சொன்னாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கேக் வந்து நான் வந்து ரொம்பவே யோசித்து செஞ்சேன்னு சொன்னேன் இல்லையா கிறிஸ்மஸுக்கு. அன்னைக்கு டேஸ்ட்டு பார்த்தவங்க அது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நியூ இயர்க்கு எங்கிட்ட வந்து 1 kg வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அவங்க கூடவே வந்து ஒரு 2 பேர் 1/4 kg சேர்த்து எனக்கு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதுக்காக செஞ்ச கேக் தான் வந்து இதுதான். இந்த கேக்கை வந்து பார்க்கும்போது இதோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்க்கும்போது இது அப்போவே சாப்பிடணும் போல் எனக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் செஞ்சது வந்து கரெக்டாக இப்போ 1 kgனா 1 kg மெஷர்மெண்ட் வர அளவுக்கு தான் நான் வந்து செய்வேன். அதில் எக்ஸ்ட்ரா ஒரு சின்ன பீஸாவது கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வெயிட் பண்ணேன். நானே இந்த கேக்கை வந்து அப்போ தான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருந்தது. ஸோ அதனால தான் எல்லோரும் கேட்குறாங்களோ அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். இது வந்து நியூ இயர்க்கு வந்த ப்ரௌனி ஆர்டர் அண்டு பீஸ் கேக் ஆர்டர். இப்போ நியூ இயர்க்கு வந்த கேக்ஸ் எல்லாமே வந்து 1 by 1 பார்க்கலாம். இதெல்லாம் வந்து நியூ இயர் அன்னைக்கு நியூ இயருக்கு முந்தின நாள் நைட்டு இது எல்லாமே வந்து முந்தின நாள் நைட்டு வந்து கேட்டு எனக்கு நைட்டே வேணும்னு கேட்ட கேக்ஸ் தான் இது எல்லாமே. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பிளாக் ஃபாரஸ்ட் வந்து கேக்கு. நம்மக்கிட்ட வந்து நியூ இயர் அன்னைக்கு நிறையவே வந்து பிளாக் ஃபாரஸ்ட், ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் தான் வந்து அதிகமாக வந்து ஆர்டர் வந்திருந்தது. என்னடா இப்போ ஒரே கேக்காக வந்து சொல்கிறாளே அப்படின்னு வந்து நினைக்காதீங்க. நான் இது எல்லாத்தையுமே இவ்வளோ நாள் வீடியோ போடலாம். ஆனால் இதை வந்து நான் ஃபஸ்ட்டு வீடியோவாக கொஞ்ச நாள் கழித்து போடணும்னு நினைக்கிறேன். அப்படின்னா இதை பார்த்துட்டா வந்து நம்ம வந்து ஒரு 2 பேர் வந்து நம்மளும் வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு யோசிக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு ஆசையில் மட்டும்தான்.
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். வீடியோவில் வந்து சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்பவே வந்து மோட்டிவேட்டிங்காக இருக்கும். நம்ம இன்னமும் நிறைய பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட்டும் வந்து எனக்கு வந்து வரும். நான் காட்டுற இந்த கேக்ஸ் எல்லாமே வந்து எப்படி இருக்குன்றதையும் மறக்காமல் வந்து கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த கேக்கை வந்து நான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா நான் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றதையும் மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் எந்த மாதிரி வீடியோஸ் போடலான்றதையும் மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ.